வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கூண்டோடு திமுகவின் எம்பிக்கள் கைது செய்யப்படுகிறார்களா? அமலாக்கத்துறை வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. முதலாவது, செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து திமுகவின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்களை தற்பொழுது கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்படுத்தியுள்ளார்கள். என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்கலாம். திமுகவின் மிக முக்கிய இலாக்காக்களை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களையும் அதிர வைக்கிறது இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளது அறிவிப்பு. திமுகவின் கஜானா என வர்ணிக்கப்படும் திமுக அமைச்சர்களை பொருளாதார ரீதியாக முடக்குவதுதான் இதன் பின்னணி. அதாவது தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கு அதிக அளவில் பணம் கொடுக்கக்கூடிய வகையில் திமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு அரசு சார்பாக ஒரு விருது ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அதாவது சமீபத்தில் 908 கோடி ரூபாய் அபராதம் கொடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் அறிவித்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த விருது விழாவை ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துவிட்டார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அமெரிக்காவிற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் திரும்பி வந்தவுடன் இந்த விழா நடைபெறும் என்றும் இதில் ஜெகத் ரட்சகன் உட்பட 7 நபர்களுக்கு விருதுகள் கொடுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருந்தன. ஆனால் தற்பொழுது திடீர் திருப்பமாக 908 கோடி அபராதமும் 84 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதும் மிகப்பெரிய அளவில் திமுகவில் அதிர வைக்கக்கூடிய வகையிலான செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. மீண்டும் திமுக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 89 கோடி மதிப்பிலான சொத்துக்கள், ஜெகத் ரட்சகனின் சொத்துக்கள் சட்டவிரோதமாக பணப்பரிவர்த்தனை வழக்கில் 908 கோடி உட்பட அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுகிறது. அபராதம் செலுத்த தவறியதன் காரணமாக ஜெகத் ரட்சகன் அவர்களும் அவரது மனைவியும் தற்பொழுது கைது செய்யப்பட உள்ளதாகவும், இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு இவர் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தார், எந்த அமைச்சர்களுக்கு இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, பிஸ்னஸில் இவருடைய அனைத்து நடவடிக்கைகளையும் யார் பார்த்து கொள்கிறார் என்பதை அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அச்சத்துடன் இருப்பதாகவும், உடனடியாக தமிழகம் திரும்புவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய போவதாகவும், ஏனென்றால் அவர் அமெரிக்காவில் இருப்பதால் மற்ற அமைச்சர்கள் கைது நடவடிக்கை என்பது மிக சுலபமாக மாறிவிடும். அதாவது விரைவாக கைது செய்யப்படுவார்கள். இது எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவிலிருந்து தமிழகம் விரைந்து வர உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஜெகத் ரட்சகன் மூலமாக திமுகவின் கூடாரம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.